எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பலஸ்ருதி ஸ்லோகம் 28. இன்னும் 2-3 தான் இருக்கு. 1 2 3 4 5 நாள் காயவாசா 5 நாளோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 6வது நாள் மகாவிஷ்ணுவோட உருவத்தை நாரதர் வியாசருக்கு சொன்னதா ஒரு பாட்டு இருக்கு. பார்க்கலாம், அது எங்கேயோ இருக்கு. தேடி எடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணாதான் அது தெரியும் எனக்கு. ஆனால் சொல்ற அளவுக்கு அது ஞாபகம் இல்லை. அதை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட சொல்லணும். ஒரு தடவை பார்த்துட்டு தான் சொல்லணும் அதுக்கு. ஏன்னா அர்த்தம்லாம் அந்த பாட்டு தெரியும், அர்த்தம்லாம் தடுமாறும் கொஞ்சம். அது கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். பாட்டை இன்னொரு தடவை இப்போ பார்த்துட்டுன்னா அர்த்தம் கொஞ்சம் வெயிட் பண்ணேன்னா புரிஞ்சிடும். கொஞ்சம் யோசிச்சேன்னா அர்த்தம் வந்துடும். தெரியும் எனக்கு ஏற்கனவே, இது சட்டுன்னு சொல்ல வரல. அது 6வது நாள் வரும். அதோட இந்த நம்ம குரூப்போட இந்த எய்ம் முடிஞ்சு போயிடும். எதுக்காக இந்த குரூப் ஆரம்பிச்சோமோ அதனோட எய்ம் முடிஞ்சு போயிடும். இன்னைக்கு 28வது ஸ்தோத்திரம். நாம் நேற்றுக்கு பிரம்மா சொன்னதுக்கு பார்த்தியா, நம்ம இன்னைக்கு 27 தானே, 28 தானே? ஆமாம், நேற்றுக்கு 27 முடிஞ்சு போச்சு. ஸ்ரீராமராம இது முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு பிரம்மோ வாச்சா, பிரம்மா சொல்றார். இன்னைக்கு மற்ற மலையெல்லாம் பார்வதி சொன்னது, ஈஸ்வரன் சொன்னது எல்லாம் நம்ம பார்த்தோம்ல. வியாசர் சொன்னது, இப்போ மகாவிஷ்ணு சொன்னது, அர்ஜுனன் சொன்னது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு பிரம்மா சொல்றாரு. எல்லாரும் வந்திருக்காங்க. பீஷ்மருடைய அந்த அப்பு படுக்கையில பீஷ்மர் இருக்கும்போது சகசநாமம் சொல்லும்போது எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்க. இத்தனை கடவுளும் அங்க பிரசன்னமா இருக்காங்க. இதெல்லாம் பிரம்மா வந்திருக்காரு. பிரம்மா சொல்றாரு, நமோ சதந்தாய சகசிரமூர்த்தியே சகசிரபாதா சிஷிரோரு பாகவே. பாகுன கை, சிஷிரோரு பாகவே, ரோருன்னா தலை. சொல்றாரு. அப்புறம் சகசிரநாம்னே புருஷாய சாஸ்வதே சகசிர கோட்டி யுகத்தாரினே நமக. அடுத்தது சகசிர கோட்டி யுகத்தாரின ஓம் நம. இது அது அந்த சகசிர கோடி நாமங்களை ஒரு சொந்தக்காரன்னு நம்ம தினமும் வணங்குவோம். அந்த அந்த இதை நம்ம வணங்குவோன்றதாக அந்த கடைசி வரி. அது எடுத்து கொடுக்கறது அந்த மாதிரி வரி. இப்போ இது வரி, இந்த பாடல் வரிகள் என்னன்னா, நமோ ஸ்வதந்தாய, நமோ ஸ்வனந்தாயன்னு சொல்லணும். நமோஸ்துவனந்தாய, நமோஸ்துவனந்தாய சகசிரமூர்த்தியே சகசிரபாதா சிஷிரோரு பாகவே சகசிரநாம்னே புருஷாய சாஸ்வதே சகசிர கோட்டி யுகத்தாரினே நமக. சகசிர கோட்டி யுகத்தாரினே நம்ம ஓம் நம. இது அப்படிங்கிறது. இதை எப்படி சொல்லணும்னா, நமோ ஸ்வனந்தாய சகசிரமூர்த்தையே சகசிரபாதா சிஷிரோரு பாகவே சகசிரநாம்னே புருஷாய சாஸ்வதே சகசிர கோட்டி யுகத்தாரினே நமக. சகசிர கோட்டி யுகத்தாரின ஓம் நம. இதுல ஸ்லோகத்துல ஸ்லாங் எல்லாம் மாறிடும். இனிமே ஒவ்வொரு பாட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி மாறும். நமோ ஸ்வனந்தாய அப்படி சொல்லணும். நமோ ஸ்வனந்தாய சகசிரமூர்த்தையே சகசிரபாதா சிஷிரோரு பாகவே சகசிரநாம்னே புருஷாய சாஸ்வதே சகசிர கோட்டி யுகத்தாரினே நமக. ஸ்ரீ சகசிர கோட்டி யுகத்தாரின ஓம் நம. இது எவ்வளவு ஸ்லோவா சொல்லக்கூடாது. நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இது இன்னும் வேகமா சொல்லணும். நம்ம சொல்றது எப்படி சொல்லணும்னா, நம்ம ஸ்வனந்தாய சகசிரமூர்த்தியே சகசிரபாதா சிஷிரோரு பாகவே சகசிரநாம்னே புருஷாய சாஸ்வதே சகசிர கோட்டி யுகத்தாரினே நமக. ஸ்ரீ சகசிர கோடி யுகத்தாரினே ஓம் நம. இது இந்த ஸ்பீட் அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக மெதுவா நிறுத்தி சொன்னேன். ஓகே, இப்ப இதுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். நமோஸ், நமோஸ் பிளஸ் அனந்தாய. நமோஸ் அனந்தாயன்றது நமோஸ் பிளஸ் அனந்தாய. நமோஸ்ன்றது வணக்கம், வணக்கத்தை தருவோம். யாருக்கு? அனந்தாய, ஆதிசேஷனாக அவதரித்தவரை நமஸ்கரிப்போம் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல அர்த்தம். ஆதிசேஷனாக அவதரித்தவர் மகாவிஷ்ணு இல்லையா, அதனால ஆதிசேஷனாக அவதரித்தவரை நமஸ்கரிப்போம். சகசிரமூர்த்தியே, மூர்த்தம்னா முகம். இந்த இடத்துல சகசிரம்ன்றதுக்கு மீனிங் 1000ன்னு வச்சுக்கூடாது, ஆயிரக்கணக்கானு எடுத்துக்கணும். இந்த இடத்துல அதுக்கும் சகசிரம் தான் சொல்றது. சகசிரதான்னுவாங்க. பாடல்கள்ல வரும்போது சகசிரன்றதோட முடிஞ்சிடும். சகசிரதான்னா ஆயிரக்கணக்கான, சகசிரதா. இதுல பாடல்கள்ல வரதுனால சகசிரம் என்ன முடிஞ்சிடும், அதுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான தான் எடுத்துக்கணும். 1000ன்னு எடுத்துக்கூடாது. ஏன்னா இதுல எல்லாம் 1000 வரும். பின்னாடி வரும்போது 1000 பாதம் 1000 கண்கள்னா 1000 முகம் எப்படி வரும்? 500 முகம் தானே வரணுன்றது வரக்கூடாது. அதனால இதுல ஆயிரக்கணக்கானு அர்த்தம். அப்படி எடுத்துக்கணும். சகசிரமூர்த்தையே, சகசிரம்னா 1000, மூர்த்தம்னா முகம், ஆயிரக்கணக்கான முகங்களையும்
சகசிரபாதே ஆயிரக்கணக்கான பாதங்களையும், சகசிரமூர்த்தே சகசிரபாதே ஷிஷி அக்ஷின்னு வருது. சகசிரபாத அக்ஷிசு, அக்ஷின்றது வந்து சகசிர அக்ஷின்னு எடுத்துக்கணும். இதுக்கு வந்து நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்லேயே வந்து லக்ஷினான்னு ஒரு இலக்கணம். லக்ஷினான்றது வந்து சான்ஸ்கிரிட் இலக்கணம். அமரகோஷம்ன்ற மாதிரி அமரகோஷம் வந்து சான்ஸ்கிரிட்ல இலக்கணம். அதில் வந்து லக்ஷினான்றது ஒரு இலக்கண மரபு. அது அதில் எழுதும்போது என்னன்னா, ஒரு தடவை சகசிரன்னு சொல்லிட்டா அப்புறம் எதெல்லாம் சொல்றாங்களோ அதுக்கெல்லாம் சகசிரன்றது ஆட் ஆகும். இப்ப சகசிர அக்ஷி, இப்ப வந்து இதுல பாத்தீங்கன்னா இந்த பாட்டுல நம்ம சகசிரமூர்த்தி சகசிரபா வந்துது இல்லையா? நம்ம சொன்ன சகசிரபாதே, நம்ம சொன்னதாய சகசிரமூர்த்தியே சகசிரபாதே, ஆயிரக்கணக்கான பாதங்கள் சகசிரபாதைன்னு வந்தது. அடுத்தது அக்ஷின்னு வருது. பாத அக்ஷி ரோடுன்னு வைக்கணும். அப்படி எடுத்துக்கணும். இதை பாத அக்ஷி ரோரு, ரோருன்றது தொடை, பாத அக்ஷி ரோருன்னு எடுத்துக்கணும். இப்ப சகசிரபாதைன்றது பாதத்துக்கு சகசிரபாதை வந்தது. அடுத்தது அக்ஷின்னு தான் இருக்கு. ஆனா அந்த இடத்துல மறைபொருளா இருக்கிறது சகசிர அக்ஷின்றது. சகசிர அக்ஷினா, அக்ஷின்னா கண்கள், ஆயிரக்கணக்கான கண்களை உடையவர். ரோருன்னா தொடைகள், ஆயிரக்கணக்கான தொடைகளை உடையவரும். இந்த இடத்துல சகசிரன்னு இல்லை. ஆக்சுவலா சகசிரபாதா சகசிர அக்ஷி சகசிர ரோருன்னு கொடுக்கணும். அதே மாதிரி சகசிர பாகு, அடுத்தது பாகுன்றது கைகள், 1000 கைகளை உடையவர். ஆக்சுவலா அது எப்படி இந்த பாட்டு எப்படி இருக்கணும்னா, நம்ம சுனந்தாய சகசிரமூர்த்தியே சகசிரபாதா சகசிராட்சி சகசிரோரு சகசிரபாகவேன்னு இருக்கணும். ஆனா சகசிரபாதே இதுல வந்து நம்ம சுனந்தாய சகசிரமூர்த்தியே சகசிரபாதா சிசிரோரு பாகவேன்னு வந்துட்டு, அக்ஷி ரோரு பாகவே மூணுக்கும் இந்த சகசிரம் இல்லாம இருக்கு. ஆனா சகசிரம் சேர்த்துக்கணும். நம்ம ஆயிரக்கணக்கான பாதங்கள், ஆயிரக்கணக்கான கண்கள், ஆயிரக்கணக்கான தொடைகள், ஆயிரக்கணக்கான கைகளை உடையவர் அப்படிங்கிறதாக அர்த்தம். அதுக்கடுத்து சகசிர நாமனே 1000 நாமங்களை உடையவர், ஆயிரக்கணக்கான நாமங்களை உடையவர்னு சொல்லலாம். சகசிரநாமனே புருஷாய சாஸ்வதே, புருஷாய சாஸ்வதே என்று 1000 தலைமை பண்களை உடையவர். சகசிரம், அதாவது சகசிரநாமனே சகசிர புருஷாய சாஸ்வதேன்னு வரணும். அது சகசிரநாமனே இல்ல இந்த பாட்டுல இந்த இதுல எல்லாத்துலயுமே அந்த லட்சுமியா இருக்கு. அதனாலதான் முதல் வரைக்கும் எப்படி வந்தது, அடுத்த வரை சகசிரநாமனே சகசிர புருஷாய சாஸ்வதே அப்படி வரணும். ஆயிரக்கான தலைமை பெண்களை உடையவனை அப்படி வரணும். அது அதுக்கும் அதே மாதிரி சகசிரன்ற வார்த்தை சேர்ந்து வரணும். சகசிர கோடி சகசிரநாமனே புருஷாய சாஸ்வதே சகசிர புருஷாய சாஸ்வதே சகசிர கோடி யுகதாரிணே, சகசிர கோடி 1000 கோடி யுகதாரிணே. காரிணேன்னா காத்து நிற்றல். தாரிணைன்றது வந்து காப்பாத்துறது, அதாவது காவலா இருக்கிறது, அதுதான் தாரிணை. இது சகசிர கோடி யுக தாரிணைன்னா ஆயிரக்கணக்கான கோடி யுகங்கள்லயும் இந்த இதை வந்து பூலோகத்தையும் இதையும் காத்து நிற்பவன் அர்த்தம். எல்லா 7 லோகங்களையும் காத்து நிற்பவன் அப்படின்றது. யுகத்தாரினே ஓம் நமீதி, ஓம் என்னும் பிரணவத்துக்கு அதிபதியை வணங்குவோம்னு அர்த்தம். இதுக்கு மொத்தத்துல நீங்க இது பண்ணி சொல்லணும்னா, இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் வரணும்னா, 1000 பெயர்களை உடையவனும் 1000 தலைமை பண்புகளை உடையவனும் 1000 யுகங்களாக உயிர்களை காத்து நிற்கும் பகவானை வணங்குவோம்னு சொல்லலாம். இதுக்கு முதல்ல இதுக்கு நீங்க இதை பார்த்துக்கணும். இதை பாருங்க, ஃபர்ஸ்ட் வரைக்கு சகசிரன்ற வார்த்தைக்கு வந்து அந்த உங்களுக்கு அந்த இது சொன்னேன் பாருங்க, லக்ஷிதா லட்சணான்னு ஒரு இலக்கணம் இருக்கு சான்ஸ்கிரிட்ல. அது வந்து நான் ஒரு தரம் நீங்க வார்த்தையை சொல்லிட்டு பின்னாடி எதெல்லாம் சொல்லிங்கன்னா, ஒரு இப்ப நம்ம சாதாரண தமிழ்ல சொல்லும்போது அவருக்கு அப்படின்ட்டு கை கால் தலை மூளை கண் மூக்கு அனைத்துமே சிறப்பாக இருக்கும்னு சொல்றோம்னு வைங்க. அந்த அவருக்குன்றது ஒன்னொன்னுக்கும் சொல்லணும் தானே. அவருக்கு கை, அவருக்கு கால், அவருக்கு கண்கள், அவருக்கு தலை அப்படின்னு சொல்லி சிறப்பா இருக்கும்னு தானே சொல்லணும். ஆனா நம்ம அது மாதிரி சொல்றது இல்லை இல்லையா? அதேதான், அதுதான் லட்சணான்றது சான்ஸ்கிரிட்ல அது ஒரு இலக்கணம். இதுல என்ன சொல்றாங்கன்னா அதுதான் சொல்றாங்க.
சகசிரமூர்த்தியே அதுதான் உங்களுக்கு. சகசிரமூர்த்தி 1000 முகங்களை உடையவரும், 1000 பாதங்களை உடையவரும், 1000 கண்களை உடையவரும், ஆயிரக்கணக்கான முகங்களை உடையவரும், ஆயிரக்கணக்கான பாதங்களை உடையவரும், ஆயிரக்கணக்கான கண்களை உடையவரும், ஆயிரக்கணக்கான தொடைகளை உடையவரும், ஆயிரக்கணக்கான கைகளை உடையவரும், ஆயிரக்கணக்கான பெயர்களை திருநாமங்களை உடையவரும், அதே மாதிரி ஆயிரக்கணக்கான தலைமை பண்புகளை உடையவரும், ஆயிரம் முகங்களாக இந்த இரு உலகங்களை காத்து நிற்பவரும் நானே. சகசிர கோடி யுகதாரின காத்து நிற்கும் ஓம் நம இது என்னவோ நம்ம நாராயணனை வணங்குவோம், மகாவிஷ்ணுவை வணங்குவோம். ஓம் எனும் புணவத்துக்கு அதிபதியான மகாவிஷ்ணுவை வணங்குவோம் என்பதாக இதுல அர்த்தம். அதுதான் ஸ்ரீ சகசிர கோட்டி யுகதாரினே ஓம் நம இது. அருமையான பாட்டு இது. இது வந்து நல்ல இது இதுல அந்த உங்களுக்கு லட்சணா வந்திருக்கிறது தான் உங்களுக்கு இதுல விசேஷம். இது நம்ம எப்படி எந்த இடத்துல வரணுன்றது தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த இடத்துல வரும்ன்றது இதுல புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சகஸ்திரன்னு சொல்லிட்டு மீதி எது ஒரு 4-5 சொல்லியிருந்தா எல்லாத்துக்கும் தனித்தனியா சகஸ்திரன்றது ஆட் ஆகும். தேங்க்யூ.